Hello friends, welcome to back my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த ஃபேஸ் பேக் பாத்தீங்கன்னா 2 in ஃபேஸ் பேக். ஸோ அதை யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் அப் ஆகும். கூட உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசு இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நான் இப்போது காஃபி ஃபேஸ் பேக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது காஃபி ஃபேஸ் பேக் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ஸ்க்ரப் பண்ணோம். உங்கள் ஸ்கின்னில் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஒரே ஃபேஸ் பேக்கில் உங்களுக்கு 2 in 1 ஃபேஸ் பேக் இது யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி ரெடி பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். 1 tablespoon நான் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். காஃபி பவுடர் ஸ்கின் நல்லா பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். உங்கள் ஸ்கின்னில் பிளாக் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா 1/2 tablespoon அதில் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் உங்கள் ஸ்கின்னில் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் நல்லா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இருந்துச்சுன்னா கூட அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ரா மில்க் தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பாயில் மில்க் எடுக்கக்கூடாது. பாயில் மில்க் எடுக்காமல் நீங்கள் ரா மில்க் எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது நல்லா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரப்பாக ஒர்க் பண்ணோம். நம்ம ஸ்கின்னுக்கு பிரைட்னாக பாடுறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் கூட. ஸோ இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக் ரெண்டுமே ரெடி. ஸ்கின் ஒயிட்னப் ஆகும். ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் கூட ரிமூவ் ஆயிரும். ஸோ இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது நீங்கள் நல்லா சர்க்கிள் மோஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்லோலி ஜென்டிலாக நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். ஆனால் அதில் சுகர் இருக்கிறனால ரொம்ப நீங்கள் ரஃப்பாக வந்து ஹார்டாக நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்க்ரப் நீங்கள் நல்லா நோஸில் எங்கெங்கே உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட்ஸ் இருக்குது அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா சர்க்கிள் மோஷனில் ஒரு 5 minutes நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் இன்ஸ்டன்ட் பிரைட் ஆகிறதுக்கு கூட உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணிட்டு இந்த மாதிரி 5 minutes நீங்கள் விட்டுருங்க. 5 minutes கழிச்சு உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணோன்னா நீங்கள் அது உங்கள் ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் 2 in 1 உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஸ்க்ரப் ஆயிரும், நம்ம ஸ்கின் உடனே ஒயிட்னப் கொடுக்கும். ஸோ இது நான் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் என் கையை நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்தது நல்லா பிரைட்னப் கூட கொடுக்குது. பாருங்கள் இந்த கைக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இது ட்ரை பண்ணிட்டு எப்படி உங்கள் ஃபேஸில் நீங்கள் அஃபெக்டாக இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அது மூலமாக நீங்கள் நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.